படம் அவ்வளோவா இல்லை. கண்ணப்பான்ட்டு வேற படம் பார்க்கலான்னு வந்தோம், ஷோ தான் கிடச்சிது. ஃபஸ்ட்டு 3 மணி நேரத்தில் ஒரு ஹாஃப் ஹவர் தூங்கிட்டேன். ஃபுல்லாக ஹிஸ்டாரியல் மூவி தான், சிவனை பற்றி உள்ள படம். புரியல. ஆளுங்கெல்லாம் சரியில்லை பிரதர். ஸ்டோரி ஒரு ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஓகே. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போரிங் தான். மோகன்லால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் இருப்பாப்புல, பிரபாஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருப்பாப்புல. அந்த பிரபாஸ் வர அந்த 20 மினிட்ஸ் நல்லா இருக்கு, அவரை வச்சு தான் மூவ் ஆகும் செகண்ட் ஹாஃப். அவ்வளோதான். மியூசிக்லாம் நல்லா தான் பிரதர் இருக்கு, மியூசிக்லாம் பிரச்சனை இல்லை. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் இதாக எடுத்துருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் அழகாக எடுத்துருக்கலாம். சூப்பரா வந்திருக்குண்ணா, எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பாருங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் அதுதான். ஸ்கூல்ன்னும் போது பேசிக்ஸா தானே அது தெரியும், இங்க விஷுவலா பார்க்கும்போது நிறைய இன்டெப்தா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சூப்பரா நடிச்சிருக்காரு அவரு, அவரோட ரோல் செம்மையா இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க ரோல்ல பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்காங்கண்ணா. பிரபாஸ் அவரோட ஆப்டா இருந்தது அந்த கேரக்டர். மோகன்லால் சார் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவர் தான் அந்த சீன் அந்த இது வருவாருன்னு சொல்லிட்டு. ஆனா சூப்பரா இருந்தது அந்த இது. லாஸ்ட் சீன் பார்க்கும்போது அந்த கண் எடுத்து வைப்பாங்கல்ல, அது அப்படியே ஒரு மாதிரி புல்ல அடிச்சுட்டு கண்ணெல்லாம் எனக்கு கலங்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்ததுண்ணா. சும்மா இது என்ன படம்னே தெரியாம தான் பிரதர் வந்தோம். போயிட்டு அதுக்கப்புறம் போகும்போது தான் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமா இருக்கு, கண்ணப்பான்ட்டு அதான் படிச்சதெல்லாம் ஞாபகம் வருது, அதான் கடைசியா அவ்வளோதான். போயிட்டு நவீன சரஸ்வதி சபதம் படத்துல இருக்கும் பாருங்க, அதே மாதிரி மேலே இருந்துக்கிட்டு அப்படியே கீழே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுவோம், அவ்வளோதான். மற்றபடி அது எல்லாம் இருக்காங்க பிரதர், எல்லாம் நல்லா நெயில் பண்ணியிருக்காங்க, கேரக்டர் எல்லாம் நெயில் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வேற ஹீரோ போட்டுருந்துருக்கலாம், என்னை பொறுத்தவரைக்கும் அதான் சொல்லுவேன். மற்றபடி எல்லாம் ஓகே. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போர் பிரதர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபைட்டு கிட்டு வச்சதெல்லாம் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ. படம் நல்லா இருக்குண்ணே, கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிய வச்சுருக்காங்க. நான் கதையை ஃபஸ்ட்டு போடக்குள்ளே நாடகம் மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிஸ்ட்ரி, 12ஆம் நூற்றாண்டில் நடந்த கதையை வந்து இப்போது எடுத்து பண்ணிருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் சொல்கிறத விட படத்தை வந்து பாருங்கள். திருப்பதிக்கு பக்கத்தில் எல்லாமே திருப்பதி கோயில் தான் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த காளஹஸ்தி கோயில் யாருக்கும் தெரியாது. அந்த கோயிலில் வந்து ஒருத்தர் அந்த ஹீரோவாக நடித்தவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் வந்து கடைசியில் தான் கண்ணை கொடுத்து அந்த அளவுக்கு பக்தியில் ரொம்ப ஆன்மீக அடைஞ்சு எடுத்து காட்டியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். அவங்க ஒரு சீனில் வராங்க, ஆனால் நல்லா இருக்கு. வந்தால் கரெக்டான கதையில் வந்துட்டு ஒரு சீன் பர்ஃபெக்டாக சொல்லி காமிச்சிட்டு போகிறாங்க. வாழ்ந்திருக்காருண்ணா, நல்லா தான் வாழ்ந்திருக்காரு. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு, பார்க்கலாம்ண்ணா. பயங்கரமா இருக்கு படமே, படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. சாமி படம் தான் ப்ரோ, பயங்கரமா இருக்கு ப்ரோ. நடிச்சதோட இப்ப நல்லா இருக்கு. நான் லாஸ்ட் சீன்ஸ் தான், செகண்ட் ஹாஃப்ல இருந்து பூப் சம்ஸ் தான் ப்ரோ. பயங்கரமா இருக்கு. செம்ம கேரக்டர், செம்ம சீன்ஸ். இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஒரு இதுவா போகுது, செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா போகுது ப்ரோ. இல்ல நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு படம். எல்லா படமுமே கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி தான் இருக்கு, எல்லா சீன்ஸுமே. நல்லா இருந்தது, சூப்பரா. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரல, ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்தேன். நல்லா இருந்தது படம், பார்க்கலாம். விக்ஷுவலா அவ்வளோலாம் இல்லை, பார்க்கலாம் அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக தான் போச்சு, ரொம்ப போராக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம் அவ்வளோதான். அவர் செகண்ட் ஹாஃப் வர சீன்லாம் சூப்பராக தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. சிவன் கும்பிடுவோம், அவர் நினைச்சு வந்தா நல்லா இருப்பாங்க. பேர்லாம் தெரியாதுங்க, நல்லா இருந்து படம் பார்த்துருக்காங்க. சிவபக்தி பிடிச்சிருக்கு.